கெட்ட ஆக்டிவிட்டி, அதாவது வேண்டாத ஆக்டிவிட்டி பிள்ளைங்க போக மாட்டாங்க. தமிழ் ஸ்கூல் வாரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நல்ல சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. முன்ன ஸ்கூலில் பிள்ளைங்க விளாடுறதுக்கும் இப்போ அகாடமிக்கு போய் பிள்ளைங்க விளாடுறதுக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வணக்கம், என் பேர் அப்துல் ரஷீத். நான் ஏஎம்ஜிஎஃப்சி கிளப்போட ஃபவுண்டர். ஒரு 25 வருஷமாக அந்த கிளப் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் ஒரு 45 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என்னோடய ட்ரைனிங் ஸ்தலம் SJKT லாடாம்புக்கி கஜாங். காலையில் 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். சோஃபா நாங்கள் ஒரு 3 வருஷம் நேஷ்னல் கேமுக்கு போயிருக்கோம், அந்தரஸ்கா தமிழுக்கு. இங்கே இன்றைக்கி நோக்கம் KR7 ராஜன் சார் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு. இங்கே ஒரு செலெக்ஷன் நடக்குது. 16 வயசு அன்றைக்குமா லிண்டூவில் விளையாட போகிறாங்க கேமு. இன்னொன்று நேஷ்னல் டீம் அண்டர் 12 துரியாந்துங்கால் பிள்ளைங்களையும் எல்லா ஸ்கூல் கலந்த பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே மொதல் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு மொதல் அனுபவம், அதாவது வெளியே டீமுக்குள்ள விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களை பற்றி அன்றைக்குமா நாங்கள் என்ன சொல்லணுன்னா, எங்களோட ஃபவுண்டர், அதாவது எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற டாக்டர் குணா, அவர் ஸ்லாங்கூரில் இருக்கார். 25 வருஷமாக எங்களோட கிளப் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும்னு சொன்னால், பெற்றோருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி அழைத்து வந்த எங்களோட மாணவர், அதாவது பிளேயர்ஸ், பெற்றோருக்கு எல்லாருக்கும் நன்றி. அவங்களும் நிறைய ஆதரவு எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுட்பால் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் பிள்ளைங்களோட ஒத்துமை. அந்த பிள்ளைங்களோட ஒத்துமை இருக்கிற வரைக்கும் ஃபுட்பால் சிறப்பாக நடக்கும். அந்த ஃபுட்பால் இருந்தால் கெட்ட ஆக்டிவிட்டி, அதாவது வேண்டாத ஆக்டிவிட்டி பிள்ளைங்க போக மாட்டாங்க. அதுதான் எங்களோட அப்புறம் மற்றும் KR7 ராஜன் சார் இருக்கட்டும், உங்களோட கோச்சஸ் இருக்கும், நாங்கள் இதெல்லாம் செய்ய காரணம் பிள்ளைங்க விளையாட்டுத்துறையில் ஈடுபடுறது முக்கியமாக நாங்கள் பங்கு அளிக்க காரணம் பிள்ளைங்க வேறு வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான். அதில் நாங்கள் மும்பரமாக இருக்கோம். மெயினாக இந்த விளாக்கா ரீதியில் KR7 அவர் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறாரு. ஸ்லாங்கூர்லேருந்து இங்கே வந்தப்போ 2020, அப்போ கோவிட் டைம் முடிஞ்சு 2022 தான் எனக்கு இந்த மிளாக்கா ரீதியாக KR7 மூலியமாக ஒரு அனுபவம் கிடச்சிது இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபுட்பால். அதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் பார்க்குறேன், நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் மிளாக்காவோட ஃபுட்பால் துறை முன்னேறிக்கிட்டே வருது. அதுவும் இல்லாமல் எல்லா தமிழ் ஸ்கூல் வாரியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நல்ல சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. எல்லா ஸ்கூல்லையும் கோச்சஸ் தேடுறாங்க, வெளியூரில் கோச்சஸும் வராங்க. பிள்ளைங்களையும் பேரண்ட்ஸ் அகாடமிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய அகாடமிக்கு பிள்ளைங்க போகிறதுனால மீஃபாவோட பங்கேற்பு ரொம்ப முக்கியம். அவங்க வருடம் ஒரு டோர்னமெண்ட் செய்கிறாங்க. பத்தாவதுக்கு அவங்க ஸ்பான்சரில், அதாவது மீஃபா ஸ்பான்சரில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பிரத்தண்டிங்கானுக்கு அனுப்புகிறாங்க, போட்டிக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் பெண்கள், அதாவது 12 வயசு பெண்கள், 14 வயசு 16 வயசு பெண்கள் துறை ஃபுட்பாலும் இப்போ மிளாக்காவில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருது. ஸ்லாங்கோ சேர்ந்து இங்கே நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே KR7, மீஃபா, அப்புறம் துரியாந்துங்கால் லியோங் சார், ஸோ அவங்களோட ரீதியாக தான் இப்போ நானும் ஒரு உதவி பெற்று நானும் இப்போ மிளாக்காவில் ஃபுட்பால் செஞ்சிட்ருக்கேன். முன்ன ஸ்கூலில் பிள்ளைங்க விளாடுறதுக்கும் இப்போ அகாடமிக்கு போய் பிள்ளைங்க விளாடுறதுக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட ஸ்டைலிஷாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லா கிளப்ஸ்லேயும் கோச்சஸ் நல்ல திறமையாக சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களோட விளையாட்டு இன்னும் முன்னேற்றம் அளவில் இருக்குது. ஸோ அதனால தான் மீஃபாக்கும் இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து. இப்போ ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது ஸ்கூலில். இப்போ நிறைய போட்டிக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. ரன்னிங்காக இருக்கட்டும், செஸ் விளையாட்டாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஹாக்கி வந்துருச்சு, போலா ஜாரிங் வந்துருச்சு. ஸோ அதே சமயத்தில் ஃபுட்பாலும் முக்கியத்துவம் கொடுத்தா ஃபுட்பால்லையும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி சிறப்பாக வருவாங்க. ஸோ அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பெற்றோர்கிட்ட தயவு செய்து ட்ரைனிங்காக இல்லை அகாடமியாக பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த KR7 இருக்கார், துரியாந்துங்கால் லியோங் சார் இருக்கார், நாங்கள் ஏஎம்ஜி இருக்கோம், நிறைய கிளப் அகிஎஃப்சி இருக்குது. ஸோ நிறைய கிளப்புகள் இங்கே இருக்குது. ஸோ தயவு செய்து டைம் எடுத்து
நேரத்தை ஒதுக்கி பிள்ளைங்களை அகாடமியில் சேர்த்து விடுங்க. நான் ஸ்லாங்கூர்லேருந்து இங்கே வந்த பிறகு எனக்கு ஆதரவு கொடுத்தது மிஸ்டர் ராமா. அவர் வந்து மீஃபாவில் வந்து சத்தியவுசாக இருக்கார், செக்ரட்டரியாக இருக்கார். அவருக்கு அடுத்து தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் கிருஷ்ணன் சார். ஸோ அவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் மீஃபா தலைமுகத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன், பதி சாருக்கும் சேர்த்து. ஸோ இந்த வேலையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு KR7 சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.